இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் ஒரு பிரச்சனை, இல்லை மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுவும் பிரச்சனை, ஜாதி விட்டு ஜாதி மதம் விட்டு மதம் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது ஒரு பிரச்சனையா இருந்தது. இப்போ ஜாதியை வச்சு ஏன் சார் இவ்வளோ ஒரு பிரச்சனை? அதுதான் இவங்க புத்தி வந்து எல்லாமே அவங்களுடைய மான மரியாதைலாம் பெண்கள் மேலே வைக்கிறாங்க. பெண்களுடைய வச்சு தான் எங்களுக்கு மான மரியாதை இருக்குன்னா அவங்க அண்ணன் பேசின பேச்சே பார்த்தீங்களா? கேட்டிருப்பீங்களா? அதை நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது. அப்போ இது இல்லை, இது யார் குற்றவாளின்னா அரசாங்கத்தை தாங்க நான் சுமத்துவேங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு கொடுத்தீங்களே, இந்த லிஸ்ட்டை நீ கடைசியாக முடிச்சு கண்ணகி முருகேசன் அதெல்லாம் பட்ட பகலில் நடு ரோட்டில் வச்சு மந்தைக்கு பக்கத்தில் விழுப்புரத்தில் செய்த கொலை, அதுக்கு நீதிமன்றம் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் தீர்ப்பே கொடுத்துச்சு. நீ இப்போ சொன்ன லிஸ்ட்டு சொல்கிறீங்க, எடுத்துமே ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? பள்ளிக்கரணைன்னு சொன்னீங்க. பள்ளிக்கரணை வந்து எங்கள் வெளிநாட்டில் இல்லை, வெளியூரில் இல்லை, இந்த சென்னைக்குள்ளே வந்துருச்சு ஆணவ படுகொலை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆணவ படுகொலைன்னா அங்கே ஒரு நடக்கும்டா, சங்கர் கொள்ளுவாங்க, இந்த போயிட்டு போனால் கோவில்ராஜை கொள்ளுவாங்க, இல்லாட்டினா அவனை இளவரசனை கொள்ளுவாங்க. இந்த வந்துருச்சு, சென்னைக்குள்ளே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் தலித்து அல்லாத சமூகம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் வந்து ஆணவ படுகொலைக்கு சட்டத்தை கொண்டாடணுமா வேணாமா? சார், இந்த கேள்வியை நாங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக நீங்கள் கூட்டணியில் கட்சியில் இருக்கீங்கன்றதுக்காக நாங்கள் கேட்க வந்தால் நீங்கள் திருப்பியும் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறது எனக்கு ரொம்ப இல்லைங்க. அதுதாங்க கேவலமாக இருக்குது. நாங்கள் தமிழக முதல்வரிடம் நேரடியாக இன்று நேற்றல்ல தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் ஏன் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் போய் கொடுத்துருக்குறோம். யுனைடெட் நேஷனே சொல்லுது, யூஎன் என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலேயே எங்கேயுமே ஆணவ படுகொலை நடப்பதில்லை, அது இந்தியாவில் நடக்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு 5000 ஆணவ படுகொலை நடக்கிறது. அது தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுரி போடுதான். செஞ்சுரி இது கிரிக்கெட்டில் போடுறான்னு சொன்னால் இங்கே போட்டுக்கிருக்காங்க. மாதம் மாதம் அவ்வளவு ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்ஸ்டால இந்த காதல் வந்திருக்கு. இதை வச்சு அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் பால் கறந்துட்டு இருக்கிற ஒருத்தர், அவர் பால் விற்கிறதுக்காக போனவரை நிறுத்தி இந்த மாதிரி கொலை பண்ற சம்பவங்கள்லாம் எங்கேயுமே அரங்கேறாது. இது ஏன் நடக்குதுன்னா, இப்போ பாரு நல்லா கேட்குறேன் பாரு, எனக்கு அவங்க மனதில் தெரியும். அவ அப்பனுக்கு வந்து யாராவது சொந்த மக வந்து வாழ்க்கை அப்படி வீணாக நினைக்க மாட்டேன், அவனை தூண்டுவாங்க. உன் மகன் வந்து என்ன அவனோட போயிருச்சா, அப்படியா இப்படியான்னு சேர்ந்துருக்கிற அந்த சமூகம், அதே சமூக கட்டமைப்பு தான். அந்த கோவத்தில் போய் இவன் போய் கொலை பண்ணிடுறது.